சரியான சைஸாக இருக்குங்க. மேலே பாருங்க, மயில் இருக்குங்க. முருகன் மீசையெல்லாம் வச்சுருக்காரு. ஏதோ ஒரு சாமி இல்லை அடுக்கி வச்சுருக்காரு. இங்கே வந்தால் வணக்கம் நாட்டாம. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியாமலையில் இருக்கோம். குடுமியாமலையில் வந்து அந்த மலை வந்து பழமையான ஒரு கோவில், முருகன் கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த முருகன் கோவிலை தான் பார்க்க வந்திருக்கோம். பார்த்துட்டு அந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் பார்க்க வந்திருக்கோம். இப்போ அந்த மலை மேலே தான் இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் குடுமியாமலை. இந்த குடுமியாமலைக்கு கீழே வந்து நிற்கிறேன். இனிமேல் மேலே ஏறணும். மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது நம்ம ஏரியாவில். நீ அப்படியே போய் பாதை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இது கீழே பைபாஸு, இதுதான் மெயின் ரோடு. அந்த காரை போகுது பாருங்க. இந்த மலையை சுற்றி அப்படியே போகுது. இதாங்க குடுமியான் மலை. மலை அடிவாரத்துக்கு வந்துட்டான். அப்படி இது ஒத்தையடி பாதையாக போகுது. இதில் தான் ஏறி நீ மேலே ஏறணும். இங்கிட்ட அப்படியே பைபாஸு, மெயின் ரோடு. இந்த மலையில் ஏறணும். அப்பா பொந்து பொந்தாக இருக்கே. இது பாருங்க, கீழே சரியான பொந்தாக போகுது. பார்த்தா மலையில் கால் எடுத்து வைக்கிறோம். சரியான சைஸாக இருக்குங்க. இது ஊற்று தண்ணி இதுலேயே இருந்து லீக் ஆகி உள்ளே இருந்து வருது. இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. பட்டா சைஸ் மலை, குடுமியான் மலை. எல்லோரும் வாங்க, நல்லா இருக்காண்ணா. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, குகை மாதிரி சூப்பராக இருக்குது. தண்ணி வருது அதிலேருந்து, இப்படியே போகுது. இது பாருங்க குகையை, அப்படியே இந்த மலை கீழே வரையும் போகுது. இந்த மலையை பார்த்தா எப்படி இருக்கு. டேங்கப்பா, ஏற முடியலைங்க. யாருங்க கீழேருந்து எவ்வளோ தூரம் ஏறி மேலே வந்துட்டான். சரியான வரையெல்லாம் இருக்கு. டேங்கப்பா, இதான் குடுமியாமலை ஊர். பூரா வயல்வெளி தாங்க, பச்சை பச்சேன்னு இருக்கு. ஓரளவு ஏறி வந்திருக்கான். இந்த பறையாப்பாரு தத்து நீருங்க. ஆத்தாடி, மூச்சு வாங்குது. அவ்வளோ தூரம் அப்படியே ஏறி வந்தாச்சு. இங்கே பாருங்க, இதுவரை கீழே குட்டி 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 பாறையாக இருக்குது. நீ இவ்வளோ தூரம் மேலே ஏறி போகணும். ஏறவே முடியலாட்டியா அம்மா. போவோம் வாங்க. இது பாருங்க, இது ஒரு சைடு, அதான் மெயின் ரோடு. கீழே குளிக்கிற குளம். இந்த பாறையை பாருங்கள், தனியாக நிற்கிது. எவ்வளோ ஹைட்டுக்கு தனியாக நிற்கிது பாருங்க. அதே மாதிரி அங்கேயும் 2-3 பாறை நிற்கிது பாருங்க. சூப்பராக இருக்குது. அங்கே லாஸ்ட்டில் இருக்க பச்சை பச்சைன்னு தெரியல, அது பூரா வந்து ஆரஸ்வதி மரம். ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஆரஸ்வதி மரம் அதிகமாக இருக்குது. பூராமே ஆரஸ்வதி தான். அந்த கண்ணு கட்டின தூரம் தெரிகிற வரைக்கும் ஆரஸ்வதி தான். இங்கிட்டு தான் கொஞ்சம் வயல் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே வயல் தான். ஆனால் இந்த பாறை தான் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த பாறை சந்தில் பார்த்திங்கன்னா தேன் கூடு கட்டியிருக்கு, மலைத்தேன். இது அப்படியே போகுது வருங்க. இது வழியாக தான் இப்போ ஏறி வந்தான். எப்படி பெரிய பெரிய பாறையாக இருக்குது, உருண்டை உருண்டையாக அப்படியே நிற்கிது. சூப்பராக இருக்குது இந்த மலை. வாங்க அப்படியே மேலே போவோம். கரண்ட்டு முதற்கொண்டு கொடுத்துருக்கா, கரண்ட்டு கம்பி இருக்கு பாருங்க. என்ன இந்த மலையில் ஏறி வர்றது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் இப்போ மேலே ஏறி வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் போகணும். இப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் இப்போ மறுபடியும் கிளம்பிட்டான், மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். இது பூரா உசில மரம். இப்படி பாருங்கள், இந்த வழியாக தான் ஏறி வந்தான். இந்த ஒரு மலை, இந்த பாறை மட்டும் தனியாக நிற்கிது அந்தரத்தில். எப்போ உருளும்னே சொல்ல முடியாது. இங்கிட்டு பாருங்கள், சூப்பராக தெரியுது, அருமையாக இருக்குது.
இது மட்டும் கிரேனைட் மலையாக இருந்துச்சு, போட்டு சாப்பிட்டு போயிருமா நேரம். இன்னும் கொஞ்சம் பாதை லேடு வர இருக்குது. அங்கிட்டு வேறு இறங்கி அப்படியே பாதை போகுது. இங்கிட்டிருந்து வரலாம் இருக்குது. இதில் பாறையிலே படியை வெட்டியிருக்காங்க. இதில் ஏறுவோம். என்னதே இருக்குன்னு பார்த்துருவோம் மேலே. ஆனால் நல்லா இருக்கு. காற்று ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குது. மேலே ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்குங்க. ஆஹா, சுற்றி புல்லாக இருக்கு. இங்கிட்ட ஒரு கோயில் இருக்குங்க. ஒவ்வொரு கோயிலாக பார்ப்போம். இங்கிட்டு பாருங்க, பச்சை பசேன்னு இருக்கு. சரியான புல்வெளி, வயல். இதுதான் குடுமியாமலை ஊர். இந்த கோயில் இருக்கு பாருங்க, பழமை வாய்ந்த கோவில். உள்ள என்ன சாமி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். பூட்டி இருக்கு. மேலெல்லாம் எல்லாம் இடிஞ்சிருச்சு. பூட்டி இருக்கு. மேலே பாருங்க, புதுப்பிக்காமல் விட்டுட்டாங்க. அந்த காலத்தில் கட்டினது இது. அங்கே ஒரு கோயில் இருக்கு, அதை போய் பார்ப்போம். இது போகிற ஊர் எல்லாம் நாற்று தான் இருக்கா. பொங்கலுக்கு அறுத்துருவா. அநேகமாக முருகன் கோயில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கோயில்னு தெரியல, என்ன கோயில்னு தெரியலை. உள்ளே ஏறி பார்ப்போமா? பொறுங்க வரேன், அப்படியே உள்ளே ஏறி பார்ப்போம். இந்த செவரெல்லாம் பாருங்களே, அந்த காலத்தில் கட்டினது. இதுவும் பழைய கோயில் தான். மேலே ஏறி போகிறோம். பூராமே கல்லில் கட்டினது தான். மயில் இருக்குங்க. முருகன் கோவில். உள்ள முருகன் தான் இருக்காரு. பூட்டி இருக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்கு. இந்த இடத்துல ஒன்று இருக்கு. இந்த சிற்பத்தை பாருங்க, அந்த காலத்தில் உள்ள சிற்பம். கையெடுத்து கும்பிட மாதிரி இருக்கு. பயங்கரமாக இருக்குது. மீசையெல்லாம் வச்சுருக்காரு. இதுதான் ஒரு சாமி. சித்தர்கள் அந்த கீழே மரத்தில் அடங்கினது இருக்குது. வாங்க அப்படியே இறங்கி பார்ப்போம். பூராமே அந்த காலத்தில் கட்டின கோவில். ஏறி வர முடியல, அதுதான் சிரமம். என்ன 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இது என்னன்னு தெரியல, கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்தால் கல் அடுக்கி வைக்கிறது ஒரு ஐதீகமாக என்னன்னு தெரியல. எல்லாருமே கல் அடுக்கி வச்சுருக்கா 2-3 இடத்துல. கல் அடுக்கி வச்சுருக்கா. எதுவும் நேர்த்தி கடனோ தெரியல. வாங்க, அங்கே ஒரு கட்டடம் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். அதுவும் ஒரு கோயில் தான் இருக்குது. நாங்கள் மேலே வந்து தெரியணும், யாருமே இல்லை. நாங்கள் 2 பேரும் வந்தோம், என் ஃப்ரெண்டு நானும் வந்தோம். கோயிலில் உள்ள அம்மிக்கல், அந்த காலத்து அம்மிக்கல் இது. கதவை பாரு, இங்கே சமயக்கட்டு. உள்ளே போக முடியல, மாதிரியா இருக்குது. இதுவும் கல்லில் கட்டின கோயில். சீரமைக்காமல் கிடக்குதுங்க. இங்கே ஒரு சொனை இருக்குது.
குச்சி ஒடி எவ்வளோன்னு பார்ப்போம். நல்ல ஆழமா? ஆமாடா, போய்கிட்டே இருக்கு. 4 அடி 5 அடி இருக்கு, 4.5 அடி இருக்கு. சூப்பராக இருக்குங்க. யார் வந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க இந்த குடும்பியா மலை மேலே இருக்க கோயில் வந்து பாருங்கள். முருகன் கோயில் நல்லாயிருக்கு. எல்லாம் பழமை வாய்ந்த மாதிரி அப்படியே இருக்குன்ற புதுப்பிக்கலை. இது கோயிலுக்கு அப்படியே பின்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. புதுப்பிக்கலை, பெயிண்ட் அடிக்கலை, அப்படியே இருக்குது. இல்லை எப்படின்னு தெரியலை. கரண்ட்டு பெட்டிலாம் வருது, கரண்ட்டு ப்ராப்பராக இல்லை. பெட்டி கூட திறந்து கிடக்குது. யாராவது பார்த்தா சரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஒன்றுங்க. மேலே அந்த சிலையெல்லாம் வச்சுருப்பால, சிற்பம்லாம் உடஞ்சிருச்சு, பூரா உடஞ்சிருக்கு. கோபுரமே உடஞ்சி தகர்ந்து போய் நிற்கிது. சரி பண்ணலாம். கோயில் பூட்டியாக இருக்குது. என்றைக்கா ஒரு நாள் வந்து அபிஷேகம் பண்ணுவா அவருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா தண்ணி இந்த ஓட்டையில் வந்து ரொம்ப காலம் ஆகி போச்சிருக்கு. வாங்க அப்படியே கீழே இறங்குவோம். அங்கே இருக்க கோயில். அப்படியே நாங்கள் முருகனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க அப்படியே போவோம். நல்லா இருக்குங்க. சூப்பர் ஊர். குடும்பியான் மலை, அருமையான ஊர். மலை மேலே கோவில், முருகன் கோவில். ஆனால் புதுப்பிக்காமல் இருக்குது முருகன் கோவில். அப்படியே பழசாகவே இருக்குது. அந்த காலத்தில் கட்டினது அப்படியே இருக்குது. இங்கே பாருங்க, விநாயகர் கல்லுலே செதுக்கியிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக செதுக்கியிருக்காங்க. நல்ல விஷயம். கல்லுலே செதுக்கி அப்படியே பராமரிக்காமல் விட்டுட்டு போயிடுச்சுங்க. கீழே ஒரு நந்தி இருக்கார், அதுவும் பாதி உடஞ்சிருக்கு. சீதாராமன் பேர் எழுதியிருக்கு. இங்கே பூரா ஏதோ சிற்பங்கள் இருந்திருக்கு. எல்லாமே சாஞ்சி கிடக்கு. அங்கிட்டு ஒரு பாறை, இங்கிட்டு ஒரு பாதை இருக்குது. அப்படியே கீழே இறங்கி போகிறது. நம்ம இதுலேருந்து இறங்கி வந்தோம். இறங்கி வந்துட்டு நிற்கிறேன். என்னமோ போட்டிருக்கு, இந்திய தொல்லியல் துறை அந்த போர்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க அப்படியே கீழே இறங்குவோம். போய்கிட்டே இருக்க வேண்டியதே. இப்படியும் இறங்கலாம் பொறுக்கு. அதே மாதிரி இருந்து தான் இப்போ அங்கேருந்து அப்படியே இறங்கி வரான். இந்த மலையை பாருங்களே, சும்மா சின்னதாக ஒரு இதில் நிற்கிது. எந்த நேரத்தில் எப்படி புரளும்னே சொல்ல முடியாது. ஆண்டவன் காப்பாற்றணும். பரண்டுச்சுன்னா மிகப்பெரிய சேதம் உண்டாகும். ஆனால் லேசாகத்தான் நிற்கிது. சரி, 2 ஜாயிண்ட்டு தான். இதெல்லாம் அப்படி இல்லை. இது ஓரளவு உட்காந்துருக்கு இந்த மலையெல்லாம். அப்படியே இறங்கிட்டான். சூரியன் வேறு இறங்கிருச்சு. பாருங்கள், குடும்பியா மலை சூப்பராக இருக்குது. எல்லாருமே வாங்க வந்து பார்க்கலாம். ஊர் அருமையான ஊர். மலையும் ரொம்ப ஹைட்டு கிடையாது, நார்மலான ஹைட்டு தான். நல்லா இருக்குது. இதை பாருங்க, இந்த மலை தாங்க. அப்படியே இறங்குறாங்க. மலை சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. மலையை விட்டு மலைக்கு கீழேயே குளிக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் குடிக்கிற தண்ணி குளம் இருக்குது. ஏன்னா அந்த பாறையில் கிடக்கிற தண்ணி குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபில்டர் தண்ணிலாம் தயவுசெய்து குடிக்காதீங்க. அருமையான மலை. எப்படி இருக்கும் பாருங்கள். இறங்குறது வழுக்கு பாறை மாதிரி இருக்குது. ஏறவே முடியலை. இறங்கையில் ஈஸியாக இருக்குது. ஆனால் வலிக்கு விட்டுச்சுன்னா கீழே உருண்டு போய் தான் கிடப்போம். டவுசர் தெரிச்சு போயிடும். தயவுசெய்து மேலே வரையில் யாராவது வந்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்துருங்க குடிக்க. நல்லா இருக்குது. இந்த பாறையை பாருங்கள். இதுவும் அந்த இடத்துல தாங்க நிற்கிது. சின்னதாக ஒரு கல்லை வச்சு முட்டு கொடுத்த மாதிரி தான் நிற்கிது. உருண்டுச்சு, சோழி முடிஞ்சிருச்சு.
துக்கு துக்குன்னு போகும் இதுலேருந்து. என்ன கீழே குளம் இருக்கனால குளத்துக்குள்ளே நின்றுச்சுன்னா நின்றுக்கிறேன். ஆனால் இது வந்து அண்ணன் காப்பாற்றணும், நல்லபடியாக நிற்கிது, அப்படியே நிற்கணும். சரியான பாருங்க, கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆபத்துன்னு உள்ளே சுரக்கப்பாத மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே இறங்குவோம். நாங்களும் இறங்கி வந்துட்டோம். இந்த மலைக்கு மேலே தாங்க இப்போ நாங்கள் போய் அந்த முருகன் கோயிலை பார்த்துட்டு இப்படியே இறங்கி வந்துட்டோம். இறங்கி அப்படியே கீழே போகிறோம். வந்துட்டோம் பைக்கு நிற்கிற இடத்துக்கு. சூப்பராக இருக்குது. அம்மாடி வலிக்கிருச்சுங்க. சூப்பராக இருக்கு. இந்த தண்ணி உள்ளேருந்து வருது. நாங்கள் மேலே போயிட்டு வந்துட்டோம். மேலேருந்து வரலங்க இந்த தண்ணி. இது ஏதோ ஊற்று தண்ணி மாதிரி இருக்குங்க. சல்லுன்னு இறங்கி போய்கிட்டே இருக்கு வருங்க. ஊற்று தண்ணி தான் நினைக்கிறேன். நான் மேலே போயிட்டு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு சொன்ன இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு போச்சுன்னா ஏன் தண்ணி சொன்னையில் காலியாக இருக்கும். இது இந்த பாறை அடிவாரத்துலேருந்து ஊற்றுலேருந்து வருது இருக்கு. சரியான ஊற்று தண்ணியாக இருக்கும் இருக்கு. கீழே போகுது. போவான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என் நண்பன் இறங்குறேன். சரன்னு இறங்கிட்டேன். இதெல்லாம் ஊற்று தண்ணி தான். இந்த பாறை சுரங்கு கித்துக்குள்ள ஒருத்தர் தூங்குறாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. அப்பா தரையில் வந்து கால் வச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம வண்டி இங்கே நிற்கிது, எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.